வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம அக்டோபர் மாதத்தில் லான்ச் ஆக போகிற அப்கமிங் மொபைல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மாதமும் நிறைய மொபைல்ஸ் வந்துட்டே தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது கிங் மொபைல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தோட ஆரம்பத்துலையும் இந்த மாதத்தில் நீங்கள் எந்தெந்த மொபைல்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்தில் நிறைய மொபைல்ஸ் லான்ச் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோட்டரோலாவில் ஒரு மாடல் லான்ச் ஆகுது, அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான மாடல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐக்யூ, அதில் ஒரு 2 மாடல்ஸ் லான்ச் ஆகுது. ஐக்யூ பார்த்தீங்கன்னா விவோவுடைய ஒரு சின்ன டிவிஷன் அப்படின்னு தான் சொல்லணும். விவோ தான் ஓனர்ஸ், பட் ஐக்யூ அப்படிங்கிற அந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கிற ஒரு மாடல்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இது இல்லாமல் நிறைய எக்ஸைட்டிங்கான மொபைல்ஸ் லான்ச் ஆக போகுது. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா மோட்டோ H20 Pro. ஸோ மோட்டோ H20 அப்படிங்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்டிமேட்டான ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட வரக்கூடிய ஒரு மொபைல் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா ஸ்பெக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐயா கொடுத்துருப்பாங்க. அதில் அடுத்த மாடல் அவங்க லான்ச் பண்ணுறாங்க. அதுதான் மோட்டோ H20 Pro. ஸோ மோட்டோ H20 Pro ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மோட்டோரோலா H20 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.7 இன்ச் ஃபுல் HD டிஸ்பிளேயோடு வருது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 144 ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருதுங்க. ஸோ இந்த 144 அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் கேம்ஸ்லாம் ஆடும்போது அல்டிமேட்டாக இருக்கும். ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 870 வருது. ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு வேறு கம்பெனிஸில் 60,000 50,000 வாங்குற மொபைலுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி தான் உங்களுக்கு ரேம் அண்ட் மெமரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8GB 12GB அது மட்டும் இல்லாமல் 128GB மெமரிலேருந்தும் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் கேமராஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் கேமரா ட்ரிபிள் கேமரா செட்டப்போடு வருது. 108 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு 16 மெகா பிக்சல் வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. கேமராவும் அல்டிமேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சலோட வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோட்டரோலா H20 Proவில் எதெல்லாம் ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதோடைய ப்ராசஸர், அதோடைய கேமராஸ். ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4500 mAh தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 30 watts ஃபாஸ்ட் சார்ஜர் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு தான் சொல்லணும். அட்லீஸ்ட் ஒரு 5000 mAh பேட்டரி பவர் கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 60 watts ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்கலாம். ஸோ மோட்டரோலா H20 Pro என்ன ப்ரைஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 40,000 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 40,000 பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்பெசிஃபிகேஷன் சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு நீங்கள் மார்க்கெட்டில் எந்த கேம் விளாண்டாலும் இதில் ஹேங் ஆகாது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபோனும் கொஞ்சம் டியூரபிளாக இருக்கும். இது வரைக்கும் மோட்டரோலா H20 பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக யாரெல்லாம் மோட்டரோலா H20 Pro வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்டே டியூன். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபோன் பார்த்தீங்கன்னா Asus 8Z Flip. ஸோ Asus பார்த்தீங்கன்னா அவங்க Zenfone 8 Flip அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் மாடல்ஸ் 2 லான்ச் பண்ணாங்க. அதை தான் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 8Z அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. 8Z Flip பற்றி இன்னும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல. ஸோ 8Z பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸர் வைஸ் ஸ்னாப்ட்ராகன் 888 வருது. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.9 இன்ச்சோட வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோன் உங்களுக்கு ஒரு ஐஃபோன் சைஸ் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப பெருசாலாம் இருக்காது, கரெக்டாக 6 இன்ச்சுக்குள்ளே தான் இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரேம் அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8GB 12GB அது மாதிரி காம்பினேஷன்ஸ் வரும். அதே நேரத்தில் உங்களுக்கு மெமரி பார்த்தீங்கன்னா 120GB ஸ்டார்ட் ஆகலாம், 64GBயும் இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ராசஸர் வைஸ் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 888 வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டில் பெஸ்ட் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். Snapdragon 888. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஃப்ளாக்ஷிப் மொபைல் கொஞ்சம் ரேட் கம்மியாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா Asus Zenfone நீங்கள் ட்ரை பண்ணலாம். Z8 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரைஸ் லெவலில் ஒரு 50,000 40,000 இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அண்ட் உங்களுக்கு கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 மெகா பிக்சல் பிரைமரி கேமராவோட வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் 12 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸோட வருது. அதுக்கப்புறம் 12 மெகா பிக்சல் வைட் லென்ஸோட வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது பேக்கில். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபி கேமரா 12 மெகா பிக்சலோட வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Asus பேட்டரி பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பவர்ஃபுல்லாக கொடுப்பாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000 to 4500 mAh தான் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 watts வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் Z8 லான்ச் ஆச்சு அப்படின்னா Z8 Flipம் லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. Z8 Flipல பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக் கேமராவே ஃப்ளிப் பண்ணி செல்ஃபி கேமராவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபி கேமரா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ கண்டிப்பாக Asus Z8 and Z8 Flip வந்து லான்ச் ஆதா இல்லையான்ட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா iQOO 8 and iQOO 8 Pro. iQOO பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேரியண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். iQOOல இது வரைக்கும் லான்ச் பண்ண எல்லா மாடல்ஸுமே வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாடல். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா iQOO 8 and 8 Proல நீங்கள் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரெண்டு மொபைல்ஸுமே பார்த்தீங்கன்னா Snapdragon 888ஓட வருது. ஸோ ரெண்டுமே வந்து அமேசிங்கான ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் அப்படின்னு தான் சொல்லணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெண்டு மொபைலுமே உங்களுக்கு வந்து AMOLED டிஸ்பிளே 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. 8 Proல பார்த்தீங்கன்னா LTPO AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் வந்து iQOO ஃபோன்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி வந்த மாடல்ஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸுமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ iQOO 8 and iQOO 8 Proல பார்த்தீங்கன்னா கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப்போட தான் வருது. ட்ரிபிள் கேமரா இருந்தாலும் உங்களுக்கு வந்து பேஸ் கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க அண்ட் 13 மெகா பிக்சல் சொல்லிட்டு வைட் அண்ட் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 8 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 48 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க செகண்ட் கேமரா. ஸோ 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, அது இல்லாமல் ஒரு 48 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 16 மெகா பிக்சல் வைட் லென்ஸும் கொடுத்துருக்காங்க. கேமராவில் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க iQOO சீரிஸ். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்னொரு பாசிட்டிவான ஒரு ஃபீச்சர் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோடைய பேட்டரி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி. பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டியோட வருது. 8 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் சார்ஜிங்கும் இருக்குது, ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் இருக்குது. ஸோ இவ்வளோ அமேசிங்கான ஃபீச்சர்ஸோடு வரக்கூடிய iQOO 8 and 8 Proக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். iQOOக்கு வந்து தனி ஃபேன் ஃபாலோவிங்ஸே இருக்குது. அண்ட் இது வரைக்கும் வந்து iQOO மாடல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறவங்க வந்து நிறைய பாசிட்டிவான ரிவ்யூஸ் ஒரு நாளும் வந்து சோஷியல் மீடியா வெப்சைட்ஸில் வந்து போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ iQOO 8 and 8 Proக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னா ஸ்டே டியூன் வித் கிங் மொபைல்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதம் கிட்டத்தட்ட ஒரு 2 மாடல்ஸ் வந்து நியூவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ அதில் ஒரு மாடல் பார்த்தீங்கன்னா Samsung Galaxy M52 5G. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக செப்டம்பரில் கடைசி வாரம் ஆல்ரெடி லான்ச் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து ஆல்ரெடி இந்த மாடல் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Samsung Galaxy S21 FE அப்படிங்கிற ஒரு மாடல். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Samsung Galaxy M52 எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து 6.7 inch சூப்பர் AMOLED ப்ளஸ் டிஸ்பிளேயோட வருது. சாம்சங் பொறுத்த வரைக்கும் அவங்களோட AMOLED டிஸ்பிளே ஆகட்டும் இல்லை சூப்பர் AMOLED டிஸ்பிளே ஆகட்டும் ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோ ஒரு ஃபெதர் டச் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக அவங்க வந்து அந்த டிஸ்பிளேல அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2012 S2 S3 அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணாங்க. அதில் வந்து AMOLED டிஸ்பிளே வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அவங்களுடைய டிஸ்பிளே குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 6.7 inch அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே அப்படின்னு தான் சொல்லணும். ப்ராசஸர் வைஸ் பார்த்தீங்கன்னா Snapdragon 778ஓட வருது. இது வந்து ஒரு மிட் செக்மெண்ட் ப்ராசஸராக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் கவுண்ட்ஸ் பொறுத்து அமேசிங்கான ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ப்ராசஸர் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய ரேம் அண்ட் மெமரி. ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 வேரியன்ட் இருக்குது, 6GB and 8GB. மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 128, 256GB வரைக்கும் வேரியன்ட்ஸ் இருக்குது. இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடுத்தது கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைமரி கேமரா 64 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க அண்ட் 12 மெகா பிக்சல் வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பேக் கேமராவில் நீங்கள் வந்து 4K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ணலாம். செல்ஃபி கேமராவில் பார்த்தீங்கன்னா 1080p வரைக்கும் தான் ஷூட் பண்ண முடியும். அது இல்லாமல் பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5000 mAh கொடுத்துட்றாங்க அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 25 watts கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் உங்களுக்கு வந்து விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 25,000ல் உங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிகேஷனோட சாம்சங்கில் வந்து ஒரு ஃபோன் வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து வாங்கக்கூடிய ஒரு ஃபோன் தான் Samsung Galaxy M52. Samsung Galaxy S21 FE பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் அப்படின்னு தான் சொல்லணும். யூஸ்வலாகவே S21 சீரிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஹையர் அண்ட் மொபைல்ஸ் அந்த கேட்டகரியில் வந்துடும். ஸோ அப்படி பார்க்கும்போது ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Snapdragon 888ஓட வருதுன்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6.4 inch டிஸ்பிளேயோட வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து இதுவும் வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளேயோட தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது இல்லாமல் என்ன அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து IP68 ப்ரொடெக்ஷனோட வருது. ஸோ இது வந்து டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட். நீங்கள் வந்து ஃபோனை தண்ணிக்குள்ளேயே போட்டாலும் 1.5 நிமிஷம் வரைக்கும் எதுவுமே ஆகாது. அப் டு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான். ரொம்ப ஆழமாலாம் தண்ணிக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபோன் வந்து வேலை செய்யாது. ஸோ இது மாதிரி சேஃப்டி மெஷர்ஸும் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேம் அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா சொல்லவே வேணாம். 8GB 12GB அப்படின்னு சொல்லிட்டு 2 காம்பினேஷன்ஸ் இருக்குது. மெமரியும் பார்த்தீங்கன்னா 128GB 256GB அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து ப்ராசஸர் அண்ட் ரேம் அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டு கொடுத்துட்டாங்க ஆண்ட்ராய்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் வந்து எந்த கேம்ஸ் விளாண்டாலும் என்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணாலும் எந்த விதத்துலையும் லேக் ஆகவே ஆகாது.
S21 சீரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கெத்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பார்க்குறது வந்து ஃபோன் வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். இந்த ஃபோனுடைய மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தீங்கன்னா கிளாஸ் கொடுத்துருப்பாங்க, அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ராயலாக இருக்கும் ஃபோன் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு வந்து அந்த சாம்சங்லேயே இந்த ரிச் சீரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஜெட் ஃப்ளிப்பு அது மாதிரி ஃபோன்ஸ் கூட கம்பீட் பண்ணுற அளவுக்கு அந்த லுக் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய கேமரா ஃபீச்சர்ஸ். கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக சாம்சங் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இப்போ எப்படி ஐஃபோனில் வந்து பிக்சல்ஸ் கம்மியாக இருக்கும் பட் குவாலிட்டி நிறையா இருக்குமோ, அதே மாதிரி சாம்சங் வந்து அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் வந்து ஐஃபோனை பார்த்து காப்பி அடிக்கிறத சாம்சங் நிறுத்தலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிபிள் கேமராவோட ஒரு பேக் கேமரா, அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 மெகா பிக்சல் 10 மெகா பிக்சல் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 மெகா பிக்சல் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. பட் குவாலிட்டி வைஸ், அதாவது அப்பரேச்சர், அதுக்கப்புறம் ஷட்டர் ஸ்பீட், இது மாதிரி குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது அது வந்து ரொம்ப நல்ல கேமரா அப்படின்னு தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராவில் நீங்கள் வந்து 4K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ணலாம். சாம்சங்லேயே நிறைய மாடல்ஸ் இருக்குது செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சலோட வருது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களால் 4K வீடியோஸ் ஷூட் பண்ண முடியாது. பட் இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4K வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S21 FEயோட பேட்டரி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி. பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4500 mAh வருது. அண்ட் சார்ஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா மைக்ரோமேக்ஸ் IN Note 1 Pro அப்படிங்கிற மாடல். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் மாடல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 15,000 வரும். அண்ட் G90 ஹீலியோ ப்ராசஸரோட வருது மீடியாடெக். அண்ட் இதோடைய ரேம் அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4GB ரேம் ஸ்டார்ட் ஆகுது. மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 64GB 32GB வேரியன்ட்ஸ் கூட இருக்கலாம். ஸோ இதில் வந்து கேமராவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக் கேமரா ஃபீச்சர்ஸோடு வரும். ஸோ யாரெல்லாம் வந்து பேசிக் செக்மெண்ட்டில் மைக்ரோமேக்ஸ் மொபைல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, நீங்கள் வந்து மைக்ரோமேக்ஸ் ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மைக்ரோமேக்ஸ் IN Note 1 Pro அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா REALME GT Neo 2. ஸோ இந்த மொபைல் ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா GT அப்படிங்கிற வேர்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கேமிங்காகவே மேனுஃபேக்சர் செய்யப்பட்ட மொபைல் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வரைக்கும் இந்த மாடல்ஸ் எல்லாமே அப்படி தான் இருந்திருக்கு. ஸோ GT Neoவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்னாப்ட்ராகன் 870 ப்ராசரோட வருது. உங்களுக்கு வந்து மிட் செக்மெண்ட் ப்ரைஸ் இருக்கும். அதாவது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30,000 அது மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ப்ராசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எந்த கேமாக இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் ஈஸியாக விளையாடக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த விதத்தில் தான் REALME GT Neo பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 870 குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசரோட வருது. அண்ட் ரேம் அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 6GB 8GB 12GB வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே நேரத்தில் மெமரி பார்த்தீங்கன்னா 120GB வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து கேமரா மற்றபடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் வந்து அந்த செக்மெண்ட்டில் வருமோ அது மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது இல்லாமல் பேட்டரி. ஸோ ஒரு கேமிங் மொபைல் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அதோடைய டிஸ்பிளே, அதோடைய ப்ராசஸர் அண்ட் அதோடைய பேட்டரி. ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5000 mAh வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா 65 வாட்ஸோட வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ REALME GT வந்து கேமர்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவாக ஒரு மிட் செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா Nokia G50. Nokia அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து இன்னும் வந்து ஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் அவங்க வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் தெரியாதோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பாருங்கள். G50 வந்து ஃபோன் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அதோடைய கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரவுண்டாக கொடுத்துருக்காங்க. மல்டிபிள் கேமராஸ் தான் இருக்குது, பட் ரவுண்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோனுடைய அப்பேரன்ஸே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த G50 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மிட் செக்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதோடைய ப்ராசர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 480 வருது. ஸோ Nokia G50 ரேம் அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4GB 6GBன்னு சொல்லிட்டு 2 வேரியன்ட்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் மெமரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 64GB அண்ட் உங்களுக்கு வந்து 120GB வரைக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய கேமரா கேப்பபிலிட்டிஸ். கேமரா வந்து பின்னாடி ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி அழகாக ரவுண்டாக கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கேமரா, 14 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோட வருது. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளியர்லி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிட் செக்மெண்ட்டுக்கு கீழே, அதாவது பேசிக் ஃபோனோட கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் வந்து அட்வான்ஸ்டாக இருக்கும். அது மாதிரியான ஒரு ஃபோன் தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ Nokia வந்து இன்னும் வந்து அவங்க குவாலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சேல்ஸ் இல்லைனாலும் திரும்ப மார்க்கெட்டில் அவங்களுடைய இடத்த வந்து பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து Nokiaவுடைய நாஸ்டாலஜிக் ஃபீலிங்கோட ஒரு ஃபேன் ஃபாலோயிங்ஸ் இருக்கீங்களோ, ஸோ அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக Nokia ஃபோன் வந்து வாங்கி எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா Google Pixel 5a.
ஸோ கூகுளில் வர ஃபோன்ஸ் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக வருது அப்படின்னு தான் சொல்லுவோம். உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஃபோன் பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கும். பட் அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து கேமரா ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து பில்ட் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். இப்போ கூகுள் பிக்சல் 5A பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 45,000 ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸஸ்லாம் வந்து கூட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படி நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோடைய ப்ரொடெக்ஷன் ஃபஸ்ட்டு. உங்களுக்கு வந்து பாடி பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருவாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்துருவாங்க, கார்னிங் கொரில்லா கிளாஸ் கொடுத்துருவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய IP67 ப்ரொடெக்ஷன். ஸோ இது வந்து நீங்கள் வந்து தண்ணியில் போடலாம், ஸ்பிளாஷ் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய ப்ராசர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 765 வருது. ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6GB அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 128GB வருது அப்படின்னு தான் சொல்லணும். கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பிக்சல்ஸ்லாம் கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா டூவல் கேமராவோட தான் வருது. 12 மெகாபிக்சல் அண்ட் 16 மெகாபிக்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதில் இருக்கிற குவாலிட்டி அண்ட் கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு DSLR கேமராவில் வந்து நீங்கள் வந்து எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணிங்கன்னா அவுட் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து ஃபோட்டோஸ் இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 மெகாபிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் இதோடைய ஃபீச்சர்ஸ், இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் வந்து கூகுள் பிக்சல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து இதோடைய அருமை தெரியும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டில் ஒரு நல்ல ஃபோன் யூஸ் பண்ணணும், நல்ல குவாலிட்டியான ஃபோன் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கூகுள் பிக்சல் சீரிஸ்க்கு வந்து ஸ்விட்ச் பண்ணி பார்க்கலாம். அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா Oppo Reno 7. ஸோ Oppo Reno 6லாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக போயிட்டுருக்கிற ஒரு மாடல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் வந்து அது அல்டிமேட்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோடைய கேமரா கேப்பபிலிட்டிஸ். Oppo Reno 6லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த போர்ட்ரேட் புக்கி வீடியோ அப்படிங்கிற ஒரு மோட் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எப்படி எடுப்பீங்களோ அது மாதிரி நீங்கள் வந்து வீடியோஸ் எடுக்கலாம். அந்த வீடியோஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் எடுக்கிறதுலாம் வந்து ஒரு சினிமேட்டிக் குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பேக்ரவுண்டு எல்லாமே பிளர் ஆயிரும். நீங்கள் வந்து எந்த லைட்டில் எடுத்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு அவுட்டோரில் எடுத்தாலும் சரி, இண்டோரில் எடுத்தாலும் சரி, அந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அடுத்தது Oppo Reno 7 வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு வந்து Snapdragon 730 வருது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000 வந்து இருக்கலாம். அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேம் அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா 8GB ஒரு 12GB வேரியன்ட்ஸ் வரலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெமரி 128GB ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து Oppo Reno 6ல் வந்து நீங்கள் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ அது எல்லாமே வந்து 7லுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4500 பேட்டரி நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 33 வாட்ஸ்லேருந்து 60 வாட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ Oppo Reno 6 யூஸ் பண்ணவங்கலாம் கண்டிப்பாக வந்து அதோடைய ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நிறைய சோஷியல் மீடியா வெப்சைட்ஸில் வந்து பகிர்ந்துருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக Oppo Reno 7க்கு வந்து அட்வொகேட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா OnePlus 9 RT. ஸோ இந்த மொபைல் பற்றி ஆல்ரெடி வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ OnePlus யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக OnePlus 9 வந்து லான்ச் பண்ணாங்க. ஒரு வருஷமும் ஒரு சீரிஸ் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சப்போஸ் இதுக்கு முன்னாடி இருக்கிற சீரிஸ் வந்து சரியாக போல, நிறைய பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஹார்ட்வேர் யூஸ் பண்ணி கொஞ்சம் மிட் செக்மெண்ட்டில் ஒரு ஃபோன் லான்ச் பண்ணிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா OnePlus Nord 2 இருக்குது, Nord C இருக்குது. OnePlus 9 RT அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் Nord 2 விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். பட் ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9 சீரிஸோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது ஒரு 40,000க்குள்ளே ஒரு 35,000 37,000 அது மாதிரி ரேஞ்சில் இருக்கும். பட் உங்களுக்கு ஸ்பெக் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலுக்கு உண்டான எல்லா ஸ்பெக்கோட வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதையும் வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணியிருந்தால் பார்க்கணும் OnePlus 9 RT வந்து எது மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட வரப்போகுது அப்படிங்கிறத. ஸோ அக்டோபர் மாதத்தில் என்னென்ன ஃபோன்லாம் லான்ச் ஆகலாம், என்னென்ன ஃபோன்லாம் லான்ச் ஆகுது அப்படிங்கிற லிஸ்ட் பார்த்தோம். இதில் ஏதாவது நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மொபைலுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அந்த மொபைல் வந்தோடனே எனக்கு சொல்லுங்கள், அன்பாக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருந்ததுன்னா அந்த கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த மொபைலை உங்களுக்காக ஸ்பெஷலாக நாங்கள் வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் ரிவ்யூஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.